Hello guys, I'm Aishwarya. If you don't know me, I do videos the way I want. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம், எதை நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, யூ ஆல் கைஸ் ஐ ஹோப் யூ ஆல் கைஸ் அவேர் ஆஃப் கவின்ஸ் இஷ்யூ. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ கைஸ் டோன்ட் நோ அபவுட் இட், யூ ஹாவ் டு நோ அபவுட் இட். ஸோ எங்கேயாவது சர்ச் பண்ணி, யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க, அதை சர்ச் பண்ணியாவது என்ன பிரச்சனை, என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த விஷயத்தில். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் நம்ம 4 பேருக்கு சொல்கிறது தான் நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிறத 4 பேர்கிட்ட சொல்லுங்க. ஸோ சொல்கிறதுக்காச்சும் யூ ஹாவ் டு நோ அபவுட் வாட் இஸ் ஹேப்பனிங் தேர் அப்படிங்கிறது. இந்த வீடியோவில் நான் கவின்ஸ் மேட்டர் பற்றி எதுவும் பேச போகிறது இல்லை, பட் ஒரு பெரிய விஷயம், தட் இஸ் காஸ்ட்லாம் இங்கே யாரு பார்க்குறா, காஸ்ட்லாம் இப்போ யாரு பார்க்குறா, காஸ்ட்லாம் யாரும் பார்க்குறது இல்லை, யூடியூபர்ஸ் தான் அதை வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த வீடியோவில் நான் எதை ஷேர் பண்ணி போகிறேன் அப்படின்னா, நான் காஸ்ட் வச்சு ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணியிருக்கேன். அது நான் ஷேர் பண்ணலாம், நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த ஆக்சுவலாக ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க டயத்தில் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் we were talking about the daily shits, அதெல்லாம் பேசுவோம்ல. அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, ஆக்சுவலாக எங்கள் ஊரில், அதாவது நான் ஒரு வில்லேஜில், இப்போ தான் நாங்கள் வேறு ஊர் மாறி இருக்கோம். பட் இதுக்கு என்னோட நேட்டிவ் வில்லேஜ் தான். அங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, people who attend or reached their puberty, they are not allowed to go to ration shops. ரேஷன் கடைக்கெல்லாம் பெருசாக விட மாட்டாங்க. நம்ம பொண்ணுங்க எதுக்கு அங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் அவங்களுக்கு இருந்தது. பட் ஐ வெண்ட் பிகாஸ் மை ஃபேமிலி சிச்சுவேஷன், மை மதர் சிங்கிள் ஹேண்ட்லி ரன்னிங் ஹோல் ஃபேமிலி சிச்சுவேஷன். ஸோ எங்கள் அம்மாவுக்கு ரேஷனுக்கு போகிற அளவுக்கு டைம் இருக்காது. 9 to 9 ஜாப் அப்படிங்கிறதால அவங்க வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்கே இருக்குமே தவிர ரேஷனுக்கெல்லாம் போகிறதுக்கு ஷி ஹேட் நோ டைம். அதனால நானும் என் தம்பியும் மாற்றி மாற்றி போய்ப்போம். என்னைக்காச்சும் என் தம்பி விளையாட அந்த மாதிரி போயிட்டானா அவனை தேடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நானே போயிருக்கேன். பிகாஸ் ஒரு ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஒரு 500 மீட்டர் இருக்குமா, அவ்வளோ தூரம் தான் இருக்கும், பக்கத்து தெரு தான். ஸோ நாங்கள்லாம் போயிட்டு வந்திருக்கோம். எங்கள் ஊரில் ஏன் இந்த மாதிரி ஏஜ் அட்டன் பண்ண பீப்புள் எல்லாம் தே ஆர் நாட் அலவ் டு கோ டு ரேஷன் ஷாப்ஸ் அப்படின்னா, பிகாஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த இடத்துக்கு ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள் வந்துட்டு போவாங்க அப்படிங்கிறதால அங்கே பெண்களை விடுறது இல்லை அப்படின்னு தான் எனக்கு தெரிய வந்துச்சு. பை த வே, திஸ் இஸ் ஃப்ரம் ஒரு முருகன் கோவில் அண்ட் திஸ் இஸ் ஃப்ரம் அம்மன் கோவில். திஸ் இஸ் நாட் சம்திங் ரிலேட்டட் டு காஸ்ட். ஓகே, நான் அப்படிதான் காதில் வாங்கி தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம பொண்ணுங்க எதுக்கு அங்கே போகணும் அப்படிங்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் எங்கள் அக்காங்க கூட நான் பார்த்ததில்ல. இப்போ ரீசெண்டாக ரேஷனில் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க சொன்னாங்க தெரியுமா, அதுக்கப்புறம் தான் எங்கள் அக்காங்களே போய் நான் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறத நான் பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் they were not gone. ஸோ இந்த விஷயத்த நான் என் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொல்லிட்டேன். ஐ டோன்ட் நோ தட் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் வாஸ் கம்மிங் ஃப்ரம் ஷெட்யூல் காஸ்ட் கம்யூனிட்டி அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அந்த டயத்தில். நான் சொல்லிட்டேன். அந்த பொண்ணு என்கிட்ட எதுவுமே கேட்கல, அது அப்படியே ஸ்மூத்தாக முடிஞ்சிடுச்சு. அன்னைக்கு எதுவுமே தெரியல. ஒரு ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் கழிச்சு எங்கள் ஸ்கூலில் இந்த மாதிரி கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப் கம்யூனிட்டி வைஸ் கொடுப்பாங்களே, இந்த கம்யூனிட்டி எழுந்திரிங்கன்னு சொல்லும்போது தான் எனக்கு தெரிய வந்தது, ஷீ வாஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் அ கேர்ள் ஹூ இஸ் கம்மிங் ஃப்ரம் த கம்யூனிட்டி அப்படின்றது. எனக்கு அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஆக்சுவலாக அந்த காஸ்ட்லாம் பார்த்துக்க மாட்டோம்ல பொதுவாகவே. அப்போ எனக்கு அது தெரியாது. என் ஃப்ரெண்டை நான் என் ஃப்ரெண்டுக்கு நேராக தான் நான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும்போது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் ஆக்சுவலாக வேணும்னே போய் ஹர்ட் பண்ணுற பீப்புளெலாம் கிடையாது. எனக்கு சண்டை போட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நான் அதை ஹர்ட் பண்ணியிருப்பேன். பட் என் ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ஆளை நான் ஹர்ட் பண்ணுற ஆளே கிடையாது. அப்போ நான் இந்த விஷயம் தெரியாமலே நான் என் ஃப்ரெண்டும் இருக்கும்போது நான் அதை ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க எப்படி சொல்றது, என்னை பத்தியே ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க, எங்களை பத்தி தான் ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க. பட் அந்த இடத்துல என்னால ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேட்க முடியல அப்படிங்கிற சிச்சுவேஷன் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன். அதை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்ன பிடிச்சவங்க எங்க வீட்டில் உள்ளவங்களை பத்தியே நிறைய பேர் பேசும்போது என்னால எதுவுமே சொல்ல முடியாது. ஐ வாஸ்
லிட்டில் கேர்ள் அந்த டயத்துல. அப்ப என்னாலே எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கும்போது எனக்கு அதோட பெயின் தெரியும். அது வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆனது, ரொம்ப கஷ்டமா இருந்தது. நம்மளே நம்ம ஃப்ரெண்ட் இப்படி ஹர்ட் பண்ணிட்டோமே அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஆக்சுவலா ஐ டோல்ட் சாரி டு ஹர். இந்த விஷயத்த நான் எதுக்கு சொல்றேன்னா, ஐ நோ நான் இப்ப இல்ல, எனக்கு இப்பதான் வந்து நம்ம காசு பத்தி பேசக்கூடாது, இது பத்தி பேசக்கூடாதுன்ற தாட் எனக்கு இருந்தது இல்ல. எனக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் நம்ம காஸ்ட்ங்கிற பேர்ல ஒருத்தரையுமே ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியும். பிகாஸ் ஐ நோ அபவுட் மை ரிலேட்டிவ்ஸ் ஹூ ஆர் சேம் காஸ்ட். என்னோட காஸ்ட்லயே இருக்கிற என்னோட ரிலேட்டிவ்ஸ் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இவங்க இந்த நம்ம காஸ்ட்ல உள்ளவங்க தான் வந்து ப்ரிவிலேஜ்டு பீப்புள் அப்படிங்கிற தாட் வந்து எனக்கு சின்ன போலேருந்து இருந்தது இல்லை. நான் இந்த மாதிரி சொல்ற ஆளும் நான் கிடையாது. நான் ஏன் அப்படி அங்கேயுமே நான் போக மாட்டேன், நான் அங்க இந்த மாதிரி காஸ்ட் பீப்புள்லாம் வருவாங்க, அதனால நான் போக மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லல. இந்த மாதிரி எங்க ஊர்ல ஒண்ணு ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறது சொன்னேன். பட் அந்த இடத்துல நான் பேசி இருக்கேன் தான். அஃப்கோர்ஸ் ஐ ஹாவ் டு டேக் த பிளேம். ஸோ அந்த இடத்துல நான் அதுக்காக சாரியும் போய் கேட்டேன். எனக்கு இது வந்து ரொம்ப உறுத்தின ஒரு விஷயம். நான் அதை வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. இந்த கவின்ஸ் இஷ்யூ நடந்ததுக்கு அப்புறம் நம்மளும் இந்த மாதிரி பண்ணியிருக்கோமே அப்படிங்கிறது தான் டக்குன்னு என் மைண்டுக்கு வந்தது. அண்ட் ஒருத்தவங்க உயிரை எடுக்கிற அளவுக்கு காஸ்ட்டுக்கு வந்து நீ ப்ரியாரிட்டி கொடுக்கறனா நீ மனுஷனே கிடையாது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்கிட்ட அந்த காஸ்ட் பெருமை பேசிட்டு இருக்கிற அந்த பீப்புள் கிட்ட நான் சொல்றேன், உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்னன்னா, இப்போ நீ ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள நான் ப்ரிவிலேஜ்டாவும் அன்பிரிவிலேஜ்டாவும் ப்ரிவிலேஜ்டாவும் நீ பாப்ப. இப்ப நான் யாரு சொல்றேன்னா, இப்போ எம்பிசின்னு வச்சுக்கோங்களேன், இப்படிதானே இருக்கு. பிசி, எம்பிசி, எஸ் இப்படிதான் இருக்கு. பிகாஸ் இந்த மாதிரி அது எப்படி சொல்லுவீங்க, பிசி தான் பெருசு, எம்பிசி அப்படி கிடையாது. எப்படி சொல்றது, நான் இந்த ஒரு டிஃபரன்ஷியேட் எப்படி பண்றேன் அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் ஜாபா இருக்கட்டுமே, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கோஸ் டு எஸ்சி பீப்புள் அண்ட் செகண்ட் ப்ரியாரிட்டி கோஸ் டு எம்பிசி பீப்புள், தென் தே கன்சிடர் பிசி பீப்புள். அப்படி இருக்கும் போதே அந்த ஆர்டர் வந்து நான் அங்கேதான் மேபி இப்படிதான்னு எனக்கு தெரிய வந்தது. அண்ட் இப்போ நீங்க எஸ்சி பீப்புள வந்து எம்பிசி பீப்புள் வந்து கொஞ்சம் டவுனா பாக்குறாங்க அப்படின்னா, ஒண்ணு வந்து பிசி பீப்புள் டவுனா பாக்குறாங்க. பிசி பீப்புள பாக்குறதுக்கும் ஆள் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல, இந்த சிச்சுவேஷன்ல, இந்த ஜெனரேஷன்ல, இந்த லைஃப்ல இப்போ போயிட்டு இருக்க இந்த மொமெண்ட்ல காஸ்ட்லாம் இங்க வந்து காஸ்ட் பார்த்து உனக்கு மரியாதை கொடுக்குற பீப்புள் இங்க யாருமே கிடையாது. ஸோ இந்த விஷயம் இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, யூ ஹாவ் டு திங்க் ட்வைஸ் கிடையாது, 1000 times before you talk. ஏதோ ஒண்ணு பேச போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசிச்சு பேசுங்க. இப்போ நீங்க வந்து நம்ம காசு தான் பெருசு, நம்ம இப்படி நீங்க நினைச்சிட்டு இருந்தாலும் ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு டைம் இன்னும் அதிகமா இருக்கு. இந்த நிமிஷம் கூட நீங்க உங்க தாட்டை வந்து நீங்க மாத்திக்கலாம். தட் ஒன்னும் இல்லைங்க, ஒண்ணுமே இல்ல. உங்க காஸ்ட், நீங்க பிரைஸ் பண்ற ப்ரிவிலேஜ்டு கம்யூனிட்டின்னு நினைக்கிற உங்க காஸ்ட்ல இருக்கிற பீப்புளே வந்து நாளைக்கு உங்ககிட்ட காசு இல்லைன்னா உங்களை மதிக்க மாட்டான். எக்ஸாம்பிள் ரிலேட்டிவ்ஸ் பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் தானே. நீ உன்னோட சொந்தக்காரங்களை நினைச்சு பாரு, இன்னைக்கு எப்படி பேசுறான், நாளைக்கு எப்படி பேசுறாங்கிறது உங்களுக்கு தெரியும். என்ன சொல்றேன்னா வந்து நம்ம இப்படி எல்லாம் இருந்தா நம்ம ரொம்ப வந்து கெத்து, அந்த வார்த்தையை சொல்றதுக்கே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. சீரியஸ், அந்த கெத்து வந்து நான் நிறைய இடத்துல பாத்திருக்கேன். அந்த பச்சை கொடி மஞ்சள் கொடி எல்லாம் போட்டு இது கொடி போட்டு ஸ்டேட்டஸ் போடுற நிறைய பீப்புளை நான் பாத்திருக்கேன். அவங்க எல்லாம் வந்து அது கெத்துன்னு இந்த அருவாளை வச்சுட்டு போடுறது எல்லாமே நான் பாத்திருக்கேன். ஈவன் என் தம்பி அந்த மாதிரி அருவாள் வச்சுட்டு போஸ்ட் போட்டோலாம் இந்த மாதிரி எடுப்பான். என்னையே எடுக்க சொல்லியிருக்கான். அவன் கிட்ட நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நாளைக்கு நான் வந்து உன்கிட்ட சொல்லலன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதுடா, இப்பயே சொல்றேன். இந்த மாதிரி விஷயத்த, இந்த மாதிரி அருவா கத்தி வச்சிருக்கிறதெல்லாம் பெருமைன்னு தயவு செஞ்சு நினைச்சுக்காத அப்படின்னு நான் என் தம்பி கிட்ட சொல்லிட்டேன். அவன் எங்கிருந்து இன்ஃபுளுயன்ஸ் ஆறானா, அவன் சுத்தி இருக்கிற பசங்க எல்லாம் அந்த மாதிரி வச்சு போடுறாங்க கெத்து அப்படின்னு நினைச்சிட்டு அவனும் அதை வச்சு இன்ஃபுளுயன்ஸ் ஆகுறான். நான் இந்த இடத்துல நான் இதை சொல்லணும். ஏன்னா நாளைக்கு அவன் வந்து என்ன கேட்கலாம், நீ ஏன் என்கிட்ட வந்து இப்படி சொல்லல, நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, நம்ம என்ன கேட்க கூடாது. அதனால நான் அவன் கிட்ட நான் சொல்லிட்டேன். அண்ட் இப்ப நிறைய பீப்புள் வந்து நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, நம்ம வந்து மெச்சூரிட்டி, எங்க காஸ்ட் இல்ல, அதாவது காஸ்ட் இல்ல, எங்க ஊர்ல எல்லாம் காஸ்ட் எல்லாம் யாரும் பாக்குறது இல்ல, நாங்கெல்லாம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிற சில பீப்புள் கிட்ட நான் சொல்றேன், உங்க தங்கச்சியோ உங்க தம்பியோ இல்ல வேற யாரோ
வேற காஸ்ட் பொண்ணையோ பையனையோ லவ் பண்றாங்க அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? உங்க வீட்ல அக்செப்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கறத எனக்கு சொல்லுங்க. Okay guys, see you guys in another video. Until then, bye bye.